அன்பிற்கினிய என்னுடைய தமிழ் உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியின் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய வேட்பாளர் அட்வொகேட் மைக்கேல் குமார் உடைய காலை வணக்கங்கள். அன்பிற்கினியவர்களே, இன்றைக்கு தமிழ்நாட்டில் நல்லதோர் தலைவன் ஆட்சி அமைக்க மக்கள் ஆதரவு தந்திருக்கின்றீர்கள். உங்கள் கோடான கோடி உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றி. நானும் என்னை சார்ந்த 5 தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர்களுமாக நாங்கள் 6 பேர் கன்னியாகுமரியில் 6 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிட்டோம். நாங்கள் சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வி அடைந்திருக்கின்றோம். எங்கள் தோல்விக்கு காரணமானவர்கள் என்று யாரையும் கூற முடியாமல் இருந்தாலும் சில உண்மைகளை கூற வேண்டும். இந்த 6 சட்டமன்ற தொகுதிகளையும் இன்றைக்கு தமிழகத்தினுடைய நிகழ்கால அரசியலை பொறுத்தவரையில் தமிழக வெற்றிக் கழகம் வென்றிருந்தால் அதனுடைய ஒரு அர்த்தமே வேறாக அமைந்திருக்கும். நிச்சயமாக இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் இதுவரை கண்டிராத வளர்ச்சி பணிகள் நடந்திருக்கும். ஏனென்றால் எங்களுடைய அன்பு தலைவர் எங்களை எல்லாம் அழைத்து பேசும்போது, மக்கள் உங்களை ஆதரிப்பார்கள், நீங்கள் வெற்றி பெற்று வாருங்கள், மக்களுக்கு என்ன வாக்குறுதிகள் கொடுத்தீர்களோ அதையெல்லாம் நிறைவேற்றுங்கள், நான் அதை நிறைவேற்றி தருவேன் என வாக்களித்த ஒரு அன்பு தலைவர். இன்றைக்கு கன்னியாகுமரியில் உள்ள மக்கள் அந்த வாய்ப்பை தவறவிட்டார்கள் என்று நினைக்கின்றோம். இதற்கு முழு காரணம் மத அரசியல் என்பது இந்த தேர்தலிலும் அது உண்மை என நிரூபிக்கப்பட்டது. இதற்கு முழுக்க காரணம் கிறிஸ்தவ பாதிரியார்களும் கிறிஸ்தவ போதகர்களும் தான் என்பதில் மாற்று கருத்து இல்லை. நான் சாதாரணமாக இது மாதிரி கருத்துக்களை வெளியிடாதவன், அவர்களை சார்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர். ஆனால் மிகவும் வருத்தத்திற்குரியது. என்னுடைய சக வேட்பாளர்கள் எல்லாம் 1300, 2000, 2500 வாக்குகளிலே தங்களுடைய வெற்றி வாய்ப்பை இழந்தார்கள். இது ஒரு மிகப்பெரிய துரதிர்ஷ்டம். இதற்கு முழுக்க காரணம் இந்த கிறிஸ்தவ மத பாதிரியார்களும் போதகர்களும் தான். இவர்கள் அரசியல் செய்கிறார்களா, இல்லை ஆத்மீக பணிகளை மேற்கொண்டு மக்களை நல்வழிப்படுத்தி ஒரு சமுதாய மேம்பாட்டிற்காக உழைக்கிறார்களா என்பது புரியவில்லை. இறைமகன் இயேசுவினுடைய அந்த போதனைகளையும் சித்தாந்தங்களையும் இவர்கள் பரப்புகிறார்களா, இல்லை இவர்கள் யாருக்காக அரசியல் செய்கிறார்கள், உண்மையான அரசியல் தலைவர்களுக்காகவா, அரசியல் கட்சிகளுக்காக என்று புரியவில்லை. இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களை ஒட்டுமொத்த மக்களும் சேர்ந்து இன்றைக்கு முதலமைச்சராக இருந்த முதல்வர் ஸ்டாலினையே வீழ்த்தி இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட மக்கள் இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் இன்றைக்கு கன்னியாகுமரி மாவட்டம் மட்டும் வித்தியாசமாக இருக்கிறது. இன்றைக்கு வித்தியாசமான வழியிலே அறிக்கைகள் போடுகின்றார்கள், இரகசியமாக பேசுகின்றார்கள், ஆலயங்களிலே இதை பற்றி படிக்கின்றார்கள். இவர்களுக்குத்தான் நீங்கள் வாக்களிக்க வேண்டும், பாஜக உள்ளே வந்துவிடும் என்று தவறான போதனைகளை செய்கின்றார்கள். இன்றைக்கு நிலைமை என்ன? குமரி மாவட்டத்திலே ஆகச்சிறந்த பெரிய தனிநபர் கட்சி என்பது தமிழக வெற்றி கழகத்தான். இன்றைக்கு விளவங்கோடு தொகுதியில் கூட 50,000 வாக்குகளை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். காங்கிரஸ் இன்றைக்கு 10,000 வாக்குகளை அதிகம் பெற்றிருந்தால் கூட எத்தனை கட்சி கூட்டணி என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். காங்கிரஸ் இருக்கக்கூடிய வாக்கு வங்கி என்பது ஒரு 35,000 வாக்குகள் தான். மீதி வாக்குகள் திமுகவுக்குரியது, கம்யூனிஸ்டுக்குரியது, திருமாவளவனுக்கு உரியது, இஸ்லாமிய கட்சிகளுக்கு உரியது, விடுதலை சிறுத்தைகளுக்கு உரியது. இதையெல்லாம் நீங்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். இன்றைக்கு பாஜக எல்லாம் தமிழக வெற்றி கழகத்தால் 3ஆம் இடத்திற்கு அப்பால் தள்ளப்பட்டு இன்றைக்கு அரசியல் களத்திலே அவர்கள் இல்லை. தமிழக வெற்றி கழகத்தால் அவர்கள் தமிழ்நாட்டிலேயே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு கட்சிக்கு நீங்கள் ஆதரவு கரத்தை நீட்டாமல், நீங்கள் ஆதரவு கரம் கூட நீட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் உங்களுடைய ஆன்மீக பாதையை மட்டும் நீங்கள் தேர்வு செய்திருந்தால் போதும். நீங்கள் இனி எந்த முகம் கொண்டு இந்த மக்களை நீங்கள் பார்க்கின்றீர்கள்? இந்த மக்களுக்கான ஒரு அல்லலை இப்பொழுது ஏற்படுத்தி இருக்கக்கூடியவர்கள் இந்த தமிழ்நாட்டினுடைய ஆயர் பேரவை என்று கூறக்கூடியவர்களும் இந்த பாதிரியார்களும் இந்த போதகர்களும் தான் என்பது மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவர்களே இந்த படித்த குமரி மாவட்ட மக்கள் இப்பொழுதாவது தவிர்த்து விடுவார்கள் என்று நினைத்தோம். ஆனாலும் தேர்தலுக்கு ஒரு நாளைக்கு முந்தைய தினம்தான் இவர்கள் குழுக்களாக பிரிந்து பல்வேறு செய்கைகளை செய்திருக்கின்றார்கள் என்பது
இன்றைக்கு அப்பட்டமாக புலனாகும். ஆகவே அன்பு தலைவர் இன்றைக்கு ஒரு சில இடங்கள் மட்டும், அற்பமான இடங்கள் குறைவுக்கு காரணமும் இவர்கள் தான் என்பதை நான் பகிரங்கமாக கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இதனால் சில விமர்சனங்கள் எழலாம். அவற்றுக்கான விளக்கங்களை நான் கொடுப்பதற்கு தயாராகத்தான் இருக்கின்றேன். ஆகவே இது மாதிரிப்பட்ட தவறுகளை நீங்கள் இனிமேல் செய்யக்கூடாது. நீங்கள் செய்த தவறுக்கு என்ன பிராயச்சித்தம் என்பது எங்களுக்கு தெரியாது. ஒருவேளை சில வேட்பாளர்களின் தேவையற்ற படங்களை நீங்கள் ஆசைப்படுகிறீர்களா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் கூட ஒரு கத்தோலிக்க திருச்சபையினுடைய பிஷப்பை 8 கோடி ரூபா சம்பந்தமான ஒரு கட்டிட டிரான்சாக்ஷனுக்கு 22 கோடி வாங்கிய ஒரு வேட்பாளருக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ஒரு நிலைமையும், உங்களுடைய கத்தோலிக்க திருச்சபையை சேர்ந்த ஒரு முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய என்னுடைய வெற்றிக்கு கூட நீங்கள் எதிராக செயல்பட்டிருக்கிறீர்கள் என்பது எனக்கு மிகவும் வருத்தம்ங்கிறத சொல்கிறதில்லை. அன்பு தலைவருக்கு பக்கபலமாக இந்த 6 சீட்டுகளும் வந்திருந்தால் நன்றாக இருந்திருக்குமே என்கிறதுலாம் எனக்கு கஷ்டம். இன்னைக்கு மற்ற தொகுதிகளெல்லாம் சொற்பமான வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடச் செய்த வருத்தம் எங்களை மிகவும் ஆட்கொள்கிறது. ஆனால் மக்களுக்காக நாங்கள் தொடர்ந்து மக்கள் பணியை செய்வோம். இந்த குமரி மாவட்டத்தில் நேற்றைய தேர்தலுக்கு பிறகு ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன். தனிப்பட்ட முறையில் தமிழக வெற்றிக் கழகம்தான் 40 முதல் 50% வாக்குகளை கொண்ட கட்சி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மக்கள் தெளிவான தீர்ப்பை அளித்திருக்கிறார்கள். வரும் காலகட்டங்களில் தமிழக வெற்றிக் கழகம் மட்டுமே இந்த 6 தொகுதிகளையும் இந்த மாவட்டத்தை கைப்பற்றும். ஏனென்றால் இன்றைக்கு மக்கள் தெளிவான சிந்தனை. உங்களுடைய மத அரசியல் இனி எடுபடாது. நீங்கள் இதற்காக முயற்சிக்க வேண்டாம். நீங்கள் முயற்சிப்பதும் உங்களுக்கு வீணான தலைவலிகளை உண்டாக்க வைக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே அன்பிற்கினிய எங்களுக்கு வாக்களித்த எல்லா வாக்காளர்களுக்கும் நன்றியை கூறிக்கொள்கின்றேன். ஆகவே நல்லதோர் ஆட்சி அன்பு தலைவர் தளபதியினுடைய தலைமையில் அமையவிருப்பதை தடுக்க வேண்டும் என்ற வகையில் இதற்கு முன்னிருந்த ஊழல் கரைபடிந்த கட்சியை ஆதரிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தமிழ்நாடு ஆயர் பேரவையின்பால் சில கத்தோலிக்க பிஷப்புகளும் ஒரு சில பாதிரியார்களை தவிர்த்து பெரும்பான்மையான பாதிரியார்களும் சிஎஸ்ஐ சபையை சேர்ந்த ஒரு சில போதகர்களை தவிர்த்து மற்ற போதகர்களும் சிஎஸ்ஐ சபையினுடைய பிஷப்புகளும் மற்ற சில மத போதகர்களும் மக்களை தவறான வழியில் திசை திருப்பி பாஜக வந்துவிடும் என மதவாத அரசியலை செய்து இன்றைக்கு மக்களுக்கு பெரிய தீமை செய்கின்றார்கள். இவர்கள் இவற்றையெல்லாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஆகவே நீங்கள் செய்திருப்பது நல்லது அல்ல என்ற என்னுடைய ஆழமான கருத்தை வலியுறுத்துகிறேன். ஆகவே இதுபோன்ற விஷயங்களை இனி மேற்கொண்டு நீங்கள் செய்யக்கூடாது என தமிழக மக்களின் நலனை கருதி நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே நீங்கள் செய்த இந்த செயல்களெல்லாம் வன்மையாக கண்டிக்கத்தக்கதும் மிகவும் வருத்தத்திற்குரியதுமாகும். ஆகவே அன்பிற்கினிய தமிழக மக்களுக்கும் குறிப்பாக குமரி மாவட்டத்தை சேர்ந்த 6 சட்டமன்ற தொகுதி வாக்களித்த வாக்காளர்களுக்கும் இந்த தீமைகளை செய்து அதன்படி எங்களுக்கு வாக்களிக்காத வாக்காளர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்லாட்சி நடக்கும். அன்பு தலைவர் தளபதியுடைய ஆட்சியில் நீங்கள் சுபிட்சம் காண்பீர்கள். அடுத்த 234 தொகுதிகளும் நமதே என்று கூறி அன்புடன் நன்றி, வணக்கம்.